அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில் திரு ஆதவ் அவர்கள் பேசினதும் திரு விஜய் அவர்கள் பேசினதும் தற்போது வரைக்கும் பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் ஒருபுறம் விஜய் பேசும்போது இருமாப்போட 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் பாதுகாத்து வரக்கூடிய அந்த கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று திரு விஜய் அவர்கள் பேசியதாகட்டும், மறுபுறம் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது மன்னராட்சி தான் தற்போது நிலவுகிறது, அந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், முழுமையாக அது ஒழிக்கப்படும் அப்படின்னு அவர் பேசினதாகட்டும், இந்த 2 விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த வெளியீட்டு விழாவில் பேசின பல விஷயங்களும் தற்போது வரைக்கும் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. மறுபுறம் அதற்கான எதிர்வினைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. அரசியல் வேறு, சினிமா வேறு என்று விஜயை நோக்கி சொன்னதாகட்டும், அதே போல களத்திற்கு வராமல் பேசுகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு எதிர்வினைகள் தற்போது வரைக்கும் அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இருவரும் பேசியதிலிருந்து நேரடியாக திமுகவை அவர்கள் தாக்குகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் திமுகவை நேரடியாக தாக்குகிறார்கள் என்பது பெரும்பாலானவர்களுக்கு புரிந்திருக்கும். அது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாம் அதன் அடிப்படையில் தான் நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். மக்கள் விரோத ஆட்சி இது, மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று திரு விஜய், தமிழகத்தின் மன்னராட்சியை வீழ்த்துவதே இலக்கு திரு ஆதவ், எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக அப்படின்றதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நேர்பட பேசல நம்ம பேச போறோம். அரங்கத்தில் நம்மோட 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக மதிமுகவிலிருந்து திரு அந்திரிதாஸ், ஊடகவியலாளர் திரு ராஜ்மோகன், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், எழுத்தாளர் திரு ராம்கி. 4வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு சுகுணா திவாகர், திமுக தரப்புல இருந்து பல்வேறு எதிர்வினைகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தரப்புல இருந்தும் களத்துக்கே வராம பேசுறாங்க, சினிமா வேற அரசியல் வேற, திமுகவை எதிர்ப்பவங்க மண்ணோட மண்ணாகிடுவாங்க, நிச்சயமா 200 தொகுதிகளை நாங்க வெல்வோம், அதை நான் இருமா போடவே சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் எதிர்வினைகளாக வந்து கொண்டிருக்க எதுவுமே நேரடியான ஒரு அப்ரோச்சாவே இல்லையே, ஒரு மறைமுகமா தாக்குதலா தானே பார்க்கப்படுது. ஏன் இது சரியான அப்ரோச் தானா? இல்லை, இதில் மறைமுகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வந்து 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஒன்று விஜய், இன்னொன்று வந்து ஆதவ் அர்ஜுனா. இப்போ ஆதவ் அர்ஜுனா, இப்போ விஜய்ங்கிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவர் வந்து திமுக அரசின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா, அல்லது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய உரிமையாளரா, அல்லது திமுக எதிர்ப்பாளரா அப்படிங்கிற 3 கேள்விகள் இருக்குது. அப்போ அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துறை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியில் இருக்குது. அதனுடைய தலைவராக திருமாவளவன் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், நிறைய துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கும் ஆதவர்த்தினுடைய கருத்துக்களுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம்னா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அதுவும் ஒன்று. அவ்வளோதான். அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிற அளவு தான் அது இருக்கும். 3வதாக அவர் திமுக எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னால், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நேரெதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசுகிறார். அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து கூடுதலாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவருடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். வந்து இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த மேடை அப்படிங்கிறது அம்பேத்கருக்கான மேடை அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அது முழுக்க திமுக எதிர்ப்பு மேடையாகவே தான் முழுக்க நடந்தது. முதல்ல வந்து அது அம்பேத்கருக்கான மேடையாக அல்ல, அது வந்து ஒரு விஜயை வந்து ப்ரொமோட் செய்வதற்கான ஒரு மேடையாக தான் அது கட்டமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமே அந்த நிகழ்ச்சிங்கிறது முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கும் தானே அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போ விஜய் தான் பிரதானப்படுத்துறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தானே போல. இல்லை, திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையிலேயே சொல்லுகிறார், திருமாவளவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஜயை வைத்துக்கொண்டு இந்த விழாவை நடத்துவதற்கு விகடன் நிறுவனம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். திரு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் கிட்ட இசைவு பெற்றுவிட்டு தானே சென்று இருப்பாரு. புரியல. திரு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் கிட்ட இசைவு வாங்கிட்டு தானே போயிருப்பாரு. இல்லை, இந்த நிகழ்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவரோட திருமாவளவனை இணைத்து நடத்துவதாக இருந்த ஒரு விழா. அந்த விழாங்கிறது விஜயனுடைய கட்சியினுடைய அறிவிப்புக்கு பிறகு அது முழுக்க வந்து விஜயை மையப்படுத்தியதாக மாறினதுக்கு பிறகு திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் அவர் இன்னொரு கூட்டணியில் இருக்கிறாருங்கிறத தாண்டி விஜய் வந்து மாநாட்டில் நேரடியாக வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்வைக்கிறார். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கிறதுங்கிற அடிப்படையில் நாங்கள் திமுக கூட்டணி தொடர்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மேடையில் அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து திருமாவளவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஜயை மையப்படுத்தி இந்த விழாவை வந்து நடத்துவதற்கு விகடன் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் சொல்ல மறந்த அல்லது சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம்னா, இந்த விழாவை விகடன் நிறுவனம் மட்டும் நடத்தவில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுடைய நிறுவனமும் சேர்ந்து நடத்துகிறதுங்கிறப்ப அவருமே ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவே
தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் அந்த விழாவுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு கட்சியினுடைய தலைவரை வைத்து விழாவை நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். அப்படிங்கிறப்ப இது விஜயை மையப்படுத்திய ஒரு விழா என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் விஜயை மையப்படுத்திய ஒரு விழாவாக இருந்தபோதும் கூட அதையும் தாண்டி ஆதவ அர்ஜுனா அது தன்னை நோக்கி, தன்னை மையப்படுத்தி எல்லா விவாதங்களையும் எல்லா சர்ச்சைகளையும் தன்னை நோக்கி ஒரு மையப்படுத்திய ஒரு விழாவாக அவர் மாற்றிவிட்டார் அப்படிங்கிற அடிப்படையான விஷயம். இன்னொன்று இதில் வந்து திமுக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து அங்கே பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அர்த்தபூர்வமானவை, எந்த அளவுக்கு அது சரியானவை அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து வருகிறது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், திமுகவில் மன்னராட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆதவ அர்ஜுனாங்கிறவர் வந்து விடுதலை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக எப்பானார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. தேர்தல் அரசியலுக்கு வந்து வராமல் இருந்த காலகட்டத்தில் இருந்தே அங்கே அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் சிந்தனையாளர்கள், தலித் அறிவாளர்கள், தலித் செயல்பாட்டாளர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இவர் முந்தா நேற்று வருகிறார். இவர் ஒரு நான் தலித்துமே வந்து அப்போ திமுகவை பொறுத்தவரை மன்னராட்சினா அப்போ முந்தா நேற்று வந்த ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக மாறியதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடிப்படை நோக்கத்துக்கு எதிராக ஒரு மேடையிலேயே அவருக்கு எதிரான ஒரு தலைவரோடு இணைந்து பேசுகிறார்னா அப்போ அது வந்து ஒரு ஜமீன்தாரி முறையா அப்படிங்கிற கேள்வியுமே இது ஒரு மன்னராட்சி முறை அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா இவ்வளவு ஆண்டுகள் கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பதவி முந்தா நேற்று கட்சியில் சேர்ந்த ஒரு பெரும் பொருள் வளம் உடைய ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்படுகிறதுங்கிறப்ப அப்போ அது ஒரு ஜமீன்தாரி முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்தி கொண்டு அவர் வந்து மாநாட்டிலேயே அறிவித்து விட்டார். அவர் திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கரை பற்றி பெருசாக ஆதவ அர்ஜுனாவும் பேசவில்லை, விஜயுமே பேசவில்லை. முழுக்க திமுக எதிர்ப்பு தான் இருக்கிறது. அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு மாறான பல விஷயங்களுமே அந்த மேடைகளை பேசப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் ஆதவ அர்ஜுனா பேசுகிறது காஞ்சி மகா பெரியவர் மிக நல்ல சாமியான்கிறார். ஒரு அம்பேத்கரை போற்றக்கூடிய ஒரு விழாவில் சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் ஜாதியத்தையும் ஆதரிக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியரை போற்றிக்கொண்டு அம்பேத்கரை பற்றி பேசுவதுங்கிறதே முற்றிலும் முரணான, அபத்தமான, அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடை உடைய ஒரு நிலைப்பாடு உடைய ஒரு விழா. கூறுவது போல ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார், அதை கண்டிக்க வேண்டியது யார் அப்படின்ற கேள்வி வருது இல்ல? இது வந்து கட்டுப்படுத்த வேண்டிய, கண்டிக்க வேண்டிய அல்லது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முழு பொறுப்புமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் தான் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாரோ? நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த கேள்விகளை தானே தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கிறோம். நம்ம இப்போ திருமாவளவனே இல்லாமல் ஒரு விழாவை வந்து நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்ங்கிறப்ப அந்த கேள்வி எழுகிறது, எப்படி அவர் வந்து நடத்த முடியும்? மற்ற எந்த கட்சியிலும் அப்படி நடத்த முடியாது. இன்னொன்று, அந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட காலகட்டத்திலலாம் வந்து திருமாவளவன் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கு காலையில் ஒரு விழா நடக்கிறது, ஆனந்த் டெல்டும் டே வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை விளையாட்டை எழுதுகிறார். அதை வந்து தொல் திருமாவளவன் வெளியிட்டு அதிலே பேசுகிற பொழுது சொல்லுகிறார், நாங்கள் என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று பலரும் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறார்கள், அதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் திமுகவை விமர்சிப்பதோடு மட்டுமே ஆதவ அர்ஜுனா நிறுத்திக் கொள்ளவில்லை. 2026 திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், மன்னராட்சி ஒழிய வேண்டும் அவர் சொல்வது திமுக ஆட்சி ஒழிய வேண்டும்ங்கிறார். அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த கூட்டணி வந்து இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம எப்படி அர்த்தபூர்வமாக எடுத்துக்கொள்கிறது? அது எந்த அர்த்தத்தில்? அவர் பேசியும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிவிட்டது. தற்போது வரைக்கும் அவர் மேல ஏதாவது ஒரு கண்டிப்போ அல்லது நடவடிக்கையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு நெருக்கடி உண்டாகுதோ? திமுக பக்கம் ஒரு நெருக்கடி, இவர் பக்கம் ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு நெருக்கடி உள்ளாகுதோ? இல்லை, அவர் அந்த விழாவில் வந்து இதை வந்து கோடிட்டு காட்டுகிறார். நேரடியாக அதை பற்றி பேசவிட்டாலுமே கூட இதை கோடிட்டு காட்டுகிறார். நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டுகளை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் இந்த விழாவை பற்றியே அவரிடம் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா என்கிட்ட கேட்டார், நானும் வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் போகலாமான்னு கேட்டார். போங்க, ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசுங்க, அரசியல் பேச வேணான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னே சொல்கிறார் அவர். ஆனாலும் அது அரசியலாக மாறிவிட்டதுங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து இதுக்கான முழு பொறுப்பு வந்து திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அவர் தான் அப்போ ஒரு துணை பொதுச் செயலாளர் இவர் வந்து அரசியல் பேச வேண்டாம் என்று அறிவுறுத்திய பிறகும் அவர் அரசியல் பேசுகிறார், அதுவும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிறார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திருமாவளவனுக்கு இது வந்து திருமாவளவனுக்கான நெருக்கடிங்கிறது திமுக கொடுக்குற நெருக்கடி இல்லை, ஆதவ அர்ஜுனா கொடுக்குற நெருக்கடி. அந்த நெருக்கடி குறித்து தான் திருமாவளவன் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு பார்க்குறேன். சரி, நீங்கள் விசிக அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் வந்து திமுக அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். திரு ராஜ்மோகன், கொடுத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொதுவானவை தான் இருக்கு, அதே மாதிரி அர்த்தம் இல்லாதவையாகவும் இருக்குது, அர்த்தமுள்ளவை ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்வியை திரு சுகுணா எழுப்பியிருக்காரு. அவர் சொல்லும் போதே சொன்னார், நேற்று நடந்தது வந்து புத்தக வெளியீட்டு மேடை அல்ல, விஜய் அவர்களுக்கான மேடை. நான் சொல்லுவேன் அது அம்பேத்கருக்கான மேடை.
எந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுமே அதோடைய பர்பஸை பேசணும், நோக்கம் என்னன்னு சொல்லணும். எடுத்த உடனே நோக்க உரையிலேயே இந்த நூலினுடைய நோக்கமே நான் தலித் செக்மெண்ட் கிட்டையும் அம்பேத்கர் என்று கொண்டு போகணும், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், சாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் நிறுவனம் என்று நோக்க உரையும் சொல்லி இது எப்படி உருவாச்சுன்ற ஆக்க உரையும் சொன்னாங்க. அந்த அரங்கத்திலேயே மாற்று சக்திகள், மாற்று சிந்தனை கொண்ட எத்தனையோ ரைட்டர்ஸும் சேர்ந்து தான் இது ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களும் அந்த அரங்கத்திலேயே இருந்தாங்க. ஸோ நேற்று நடந்தது சமீபத்தில் தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஆக சிறந்த அம்பேத்கரிய விழா, மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா யாரு? அவர் முந்தானத்தை வந்தவர் துணை பொதுச் செயலாளர் ஆகலாமா? கரெக்ட், இப்படிதான் கேட்கணும். அப்போ முந்தானத்தை வந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரே ஆகலாமா? எப்போ எம்எல்ஏ ஆனாரு? எப்போ மினிஸ்டர் ஆனாரு? எப்படி அவர் சிஎம் ஆனாரு? இந்த கேள்வியை கேட்க சொல்லி தான் அம்பேத்கர் சொல்றாரு. அவர் சொல்வது என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேளுங்கன்றார். நான் ஒரே ஒரு கேள்வியை இந்த அறிவார்ந்த மன்றத்தில் வைக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக திமுக தோழர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்காங்க? எப்போது இத்தனை வருட இந்த ட்ராக் ரெக்கார்டில் எத்தனை தலித் உறுப்பினர்களை சபாநாயகர் ஆக்கியிருக்கிறாங்க? அவங்க நினைச்சு ஆக்க முடியாதா? மற்றவங்களை விட அவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. எது அவங்களை தடுக்குது? எத்தனை நான் தலித் பொது தொகுதியில நாங்க இவரைத்தான் நிறுத்துவோம்னு சொல்லி அவங்க நிறுத்தி அவங்க நினைச்சா ஜெயிக்க வைக்க முடியாதா? எது தடுக்குது? அங்க இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி வெட்டு அதுவே தடுக்குது. இதையெல்லாம் நேற்று பேசியதால அது முழுக்க முழுக்க அம்பேத்கரியை விட. அப்புறம் இன்னொன்னு, ஆதவ அர்ஜுனா யாரு, அவங்க மாமனார் யாரு, அவரு ஜாதி யாரு அப்படிலாம் பேசுவது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு தர்க்கமா நான் பார்க்கல. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க சொன்னீங்க அழகா, எதிர்வினையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்குன்னு. இது எதிர்வினை பார்க்கிற பொழுது ரெண்டு வார்த்தையில சொல்லுவேன். ஒன்னு அவமதித்தல், ரெண்டு அச்சுறுத்தல். இது ரெண்டு அம்பேத்கருக்கும் நடந்தது. ஏன் இந்த விழா இவ்வளவு பரபரப்பாச்சு, இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னா யாரும் எதிர்பார்க்காதது, இதுவரை யாரும் கேட்காத கேள்வி, சொல்லாத ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஒன்னு மன்னராட்சி, சற்றொப்ப அதுதான் நடக்குது. இல்ல மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட முடியுமா? இது மக்கள் தேர்ந்தெடுத்து தானே. உதயநிதி அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னாலுமே அதுவும் மக்கள் தேர்ந்தெடுத்தது தானே. அதான் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சற்றொப்ப கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றேன். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? இன்டைரக்டா அவர் சொல்றது அப்படிதான், நம்ம அப்படிதான் டீகோட் பண்ண முடியும். ஏன் அதை சொல்றாரு? அப்படி ஒருத்தர் சொல்றதுக்கான ஸ்கோப்பை இவங்க கொடுத்துட்டாங்களே. நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கங்களேன், அங்க கூட நடுவுல மன்மோகன் சிங் ஒரு இடத்துல வந்து போனாரு. மற்ற பிரதான எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எடுத்துக்கங்களேன், அப்படி ஒண்ணு நீங்க மாத்துங்களேன். ரெண்டாவது முக்கியமான விஷயங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. கரெக்டா? அது நல்லதுதான். நம்ம ரைட்ஸ் வேணும், ஸ்டேட் அஃபேர்ஸ்க்கான ரைட்ஸ் வேணும். நான் என்ன கேட்கிறேன், மாநிலத்தில் கூட்டாட்சி கொண்டு வாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ரைட்ஸ் வேணுங்கிற பொழுது ஸ்டேட் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ்க்கு ஏன் ரைட்ஸ் வரக்கூடாது? மற்ற மாநிலங்கள்ல மந்திரி சபையில் இடந்துறாங்க, துணை முதலமைச்சர் இடந்துறாங்க. இந்த மாநிலத்தில் மட்டும் கூட்டணி கொள்கை, சிறந்த கொள்கை, வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி வைப்போம், அதுல ஷேர் தருவீங்க. ஓடி ஓடி உழைத்த கூட்டணி கட்சிகளுக்கு பவர்ல ஷேர் தாங்களே. இதுவரைக்கும் யாரும் பேசல. நேற்று பேசினாங்க. இனிமேல் இதை பேசாம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இல்ல, பவர் ஷேரிங் இஸ் தி நெக்ஸ்ட் டர்ன். சரி, மன்னராட்சி அப்படின்ற முறையில் தான் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அந்த கேள்வி தான் எழுப்பியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவரும் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதே மாதிரி சினிமா செய்திகளை நான் பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்வினையை அவர் ஆற்றிட்டு போயிருந்தாரு. என்னதான் குற்றச்சாட்டுகள் முன்வச்சாலும் இது ஏற்கனவே முன்வச்ச குற்றச்சாட்டுகள் தான். அது ஊழல் ஒழிப்பிலிருந்து ஆரம்பிச்சு, சமூக நீதியிலிருந்து ஆரம்பிச்சு, ஏற்கனவே பல காலமாக எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் விஜயும் மேடையில முன் வச்சிருக்காரு அப்படின்றாங்க. இது திமுகக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அவர் இப்படி எடுத்திருக்க வேண்டாம். அவருடைய வார்த்தை தேர்வுகளை பார்க்கிற பொழுது அவருடைய பொட்டன்ஷியலுக்கு அவர் இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்கலாம். இப்ப நேற்று இதே புதிய தலைமுறையில மதிப்பிற்குரிய எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தன்னிலை மறந்து சமநிலை சற்று குலைந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி கூத்தாடிக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு அவர் கேட்டுட்டார். அவ்வளவு பதட்டமாக வேண்டாம். இன்னும் இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா, மாற்று கருத்து சொல்றாங்களா, விமர்சனம் சொல்றாங்களா, அதுல இருந்து எதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலான்னு அட்லீஸ்ட் நான் சொல்றேன். தற்போது இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள்ல வந்து உதயநிதி அவர்கள் அதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் அதை அப்ரோச் பண்ணிருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கான போட்டியாளரை அவங்க தேர்ந்தெடுக்க இது இல்லையா, அந்த பதில முடிவு செஞ்சு அந்த நிறைவு செஞ்சு. அப்புறம் அவரு வந்து நேற்று பேசும்போது கொந்தளிச்சு ஆலோசனை சொல்றாரு கூத்தாடிக்கு என்ன உரிமை இருக்குன்னு. கூத்தாடுவது என்ன இழிவான தொழிலா? இல்ல இதை மட்டும் முடிச்சாரு. 1/2 நிமிஷத்துக்கு டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கு. அவரு கூத்தாடினா, விஜய் அவர்கள் கூத்தாடினா, ஜெயலலிதா அம்மா ரொம்ப நல்ல மரியாதையை நடத்தினாங்க அவர் தானே சொல்றாரு. ஜெயலலிதா அம்மா கூத்தாடியா, உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடியா இல்லையா? இப்ப ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வீரியத்தை ஏற்படுத்தி பாருங்க. இதே போலதான் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, பீலிட்டில் பண்றாரு, சிறுமைப்படுத்துறாரு, சினிமா செய்திகள்ன்றாங்க. இவர் இன்னொருத்தர் வந்து தற்கூறின்றாரு. இப்படி சொல்லி அவங்க கடந்து போக முயற்சி செய்யலாம். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகளில் நடைபெறுகிற தேர்தலில் புதிய வாக்காளர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சைலண்டா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் ஆட்சி மாறுதுன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள்
அவங்க சைலண்டா தீர்மானிக்கிறாங்க யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறாங்க. அவங்க மத்தியில ஸ்ட்ராங்கான பெனிட்ரேஷன் இருக்கு. மகளிருக்கான உரிமை தொகையிலிருந்து இலவச பயணம்ல இருந்து அவங்க பெண்களுக்கான திட்டத்தையும் திமுக செயல்படுத்திட்டு தானே வராங்க. திருக்கோவிலூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கா? திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார வித்யா MA BEd பட்டதாரி 3 வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. 3 வருஷமா தலித் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக உட்கார்த்துக்கு இடம் தரலைங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா யாராவது இடம் கட்டி தருவீங்களா? அங்கன்வாடி ஸ்கூல் அந்த அம்மா பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஊராட்சி மன்ற தலைவி 3 வருஷமா இடம் இல்லை. குலதீப மங்கலம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க, கூகுள்ல தேடினா தெரியும். குலதீப மங்கலத்துல சாந்தி என்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவி, அவங்கள உட்கார விட மாட்டாங்க. 3 வருஷமா உட்கார விட மாட்டாங்க. இது காலங்காலமாக சொல்வது, இது நிறைய திமுக பார்த்துருச்சு என்று சொல்வது அவர்களுக்குத்தான் இழிவு. இனிமேலாவது மாத்துவோம் என்று சொல்வது நல்லது. சரி திரு அந்தரிதாஸ், இப்ப அவருடைய குற்றச்சாட்டின்படி திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ஒரு கூட்டணியாக பார்க்கும்போதும் சரி, திமுக அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, அவங்க மேல வைக்கிற ஒவ்வொரு விமர்சனத்தையும் கடந்து போறாங்களோ அப்படின்ற கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம், வேங்கை வயல் அப்படின்னு குறிப்பிட்டே அவங்க மேடையில சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான சார்ஜை கூட திமுக கடந்து போயிடுதோ? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சி மைனஸ் ஆகிவிடும் என்று சொல்லிட்டு ஆதாவ அர்ஜுனா சொன்னது என்பது சொப்பனத்தில், விஜய் சொன்னார். ஆமாம், விஜய் சொன்னது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகாது என்ற அந்த பழமொழியைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்தியது. அதாவது தமிழில் இன்னொரு வழக்கு மொழி இருக்குது, மலையில் விளைஞ்சாலும் உரலில் இடிப்பட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க கத்தி பேசலாம், பிகில் அடிக்கலாம், மெர்சல் காட்டலாம், சர்க்காரும் அமைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்துக்கு வரணும். அக்டோபர் 27 மாநாடு நடந்தது. 40 நாளைக்கு பிறகு விகடன் மேடையோ அல்லது ஆதவ அர்ஜுனா அமைத்த மேடையில் நின்று கொண்டு தான் இதை பேசுகிறார்கள். 49 நவம்பர் 26 என்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அந்த நிர்ணய சபை அவர் எழுதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதோ அன்றைக்கே அவர் எல்லோருக்குமான தலைவராகிவிட்டார் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அரசியல் அவர் நல்ல கருத்துக்களாக சொல்லியிருக்காரு, நான் தவறுன்னு சொல்லலை. அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, உண்மையிலே நல்ல கருத்து. இந்த கருத்துக்கு இது அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கணும்னா, எலெக்ஷன் கமிஷனர்களை, தேர்தல் ஆணையாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த குழுவிலே இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டை எடுத்த பொழுது அதை கண்டித்து இதை வந்து ஒரு மசோதாவாக கொண்டு வந்து சட்டம் இயற்றிய பொழுது அதை இப்பொழுது எதிர்த்திருக்க வேண்டும். அப்போ எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்களுடைய கைப்பாவை மாதிரி, ஏன்னா பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டரும் தேர்வு செய்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்த பிறகு அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு நியாயமான தேர்தல் அரசியலை எப்படி சந்திக்க முடியும் என்கின்ற கேள்வியை விஜய் அவர்கள் எழுப்பியிருந்தால் நிச்சயமாக அவர் எந்த பின்னணியில் இருக்கிறார் என்பது எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். நவம்பர் 22 சஞ்சீவ் கண்ணா ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் சுப்ரீம் கோர்ட்டில். என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி வந்து முகப்புறையிலிருந்து பிரியாம்பிளிலிருந்து சோஷியலிஸ்ட் செக்யூலர் என்கின்ற 2 வார்த்தைகள் எடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமியுடைய பெட்டிஷனில் தீர்ப்பு சொல்லும்போது சொல்கிறாங்க, இதனுடைய அடிப்படையிலே தான் இந்திய அரசியல் சட்டமே இருக்கிறது. ஆனால் 44 ஆண்டுகளுக்கு பிறகு சோஷியல் செக்யூலர் என்ற வார்த்தையை எடுப்பது என்பது ஒரு துரதிருஷ்டமான வசம் என்று சொன்னார்களே, அப்பொழுது அந்த தீர்ப்பை அவர்கள் வரவேற்றிருக்க வேண்டும். இல்லது குறைஞ்சபட்சம் இவருடைய செயல் தலைவர்களாக, முன்மாதிரி தலைவர்களாக நினைக்கிறார்களே, பெரியார் அவர்களை சொல்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். ஆனால் அதே நேரத்தில் பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்ன எச் ராஜா மீது 6 மாதம் சிறை தண்டனை என்று சொல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் அதை வரவேற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அப்படின்னு சொன்னால் எந்த பின்னணியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த சந்தேகத்தையும் இன்றைக்கு எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அமீர் அவர்கள் தான் இவர்கள் சொன்னார்கள், அதாவது செல்வந்தர்கள் அரசியலுக்கு திடீரென்று வருவது என்பது நன்மை பயக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் சொல்ற கருத்துக்கள், ஆதவ அர்ஜுனா சொல்ற கருத்துக்கள், ஹிந்து கோட், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கும்போது ஹிந்து கோட் பில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது இந்து தர்மத்திற்கு எதிரானது என்று சொன்னது மாத்திரமல்ல, குலத்தின் அடிப்படையிலே தொழில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஜாதி ரீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவரை, தமிழ் நீச பாஷை என்று சொன்னவரை நல்ல சாமியார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன பின்னணியில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட அவர் பேசியது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய தலைமை எடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகள் பத்தி அந்த மேடையில் அவர் சொன்னதுடைய முழு நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில நல்ல சாமியாரும் இருக்கிறாங்க, நிறைய போலி சாமியார் வந்துட்டாங்க என்ற ஒரு லைன் அவர் கோட் பண்ணார். அவர் சொன்னதுல என்ன தவறு? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சங்கராச்சாரியார் நல்ல சாமியார் சர்டிபிகேட் கொடுத்தது கொந்தளிப்பதை இல்ல, கொந்தளிக்கிறது இல்ல சார், பேசலாம். ஓகே சார், ஓகே சார். உங்க பாணியில சொன்னீங்கன்னா நானும் எங்க பாணியில சொல்ல வேண்டியது. நோட்டட் சார். ஆமா, புட்டபர்த்தி சாய்பாபாவை வீட்டில் சந்தித்து வாட்ச் வாங்கினது யாரு?
யார் அவர் வீட்டுக்கு இவர் கலைஞர் போனாரா? இல்ல, புட்டபர்த்தி கலைஞர் வீட்டுக்கு சாய்பாபா வந்தாரு வீட்டுக்கு. மரியாதை நிமித்தமாக. குன்றக்குடி அடிகளார் வந்து பெரியார் வீட்டுக்கு போகும்போது காலையில எழுந்து விபூதி எடுத்து கொடுத்தாரு. அதுதான் நாகரிகம், அரசியல் நாகரிகம். அவ்வளவுதான் சார். குன்றக்குடி அடிகளாரும் புட்டபர்த்தி சாய்பாபாவும் தீகாவால் விமர்சிக்கப்படாதவர்களா? புட்டபர்த்தி சாய்பாபா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? புட்டபர்த்தி சாய்பாபா மரியாதை நிமித்தமாக சந்தித்ததை போல ஒரு ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்ல ஒரு காயின் பண்ற ஒரு பைனரியா காயின் பண்ற இடத்துல அவர் ஓமையா அது சொன்னார். ரெண்டாவது, இந்த 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 இல்ல சார், வாக்கு இதை முடிச்சிடறேன், அந்த பதில் முடிச்சிடறேன். வாக்கு அரசியலில் ஈடுபடுகிற போது திரும்ப திரும்ப கோயிலுக்கு போவது, வெள்ளி வேலை வந்து பரிசாக வாங்குவது, வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து வேண்டுதல் வைப்பது, கிட்டத்தட்ட ஒரு துறை அந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியில ஒண்ணு வீட்டுல ஒண்ணா வேறு வேறாக பேசுவது, இதெல்லாம் வச்சுக்கிது எந்த கிரவுண்ட்ஸ்ல சார் நம்ம அதை சொல்ல முடியும்? சம்பிரதாய அவர் போற போக்குல விஜய் அவர்கள் வந்து சம்பிரதாய ரீதியாக ஒரு ட்வீட் போடுறாங்க, அறிக்கை போடுறாங்க. சம்பிரதாய ரீதியாக கிடையாது. டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்று சொன்னாங்க கூட 1990 மண்டல் கமிஷன் பிரச்சனை வருகின்ற பொழுது விபி சிங் இடத்திலே எதிர்த்து போராடி அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 முன்பாக சென்ட்ரல் ஹாலில் வந்து அவருடைய படம் வந்து மாட்ட வேண்டும் இருக்க வேண்டும் என்று போராடி பெற்றவர்கள் எங்களுடைய தலைவர் வைகோ உள்ளிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அது ஒண்ணு. ஜூலை 15 காமராஜருடைய இதுக்கு வந்து பிறந்த நாளுக்கு மாலை போட்டு விட்டு போகவில்லை, அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கன்னியாகுமரியிலே பெரிய போராட்ட குழு அமைந்த போது என்னுடைய தலைவர் வாஜ்பாய் இடத்துல சொல்லி திமுக எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் சேர்ந்துதான் அந்த மணிமண்டபத்துக்கான அந்த ஒப்புதலை உத்தரவினை பெற்று தந்தார்கள். கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன் ஆக்ட் அவர் கேட்டதுக்கான எதிர்வினையா சுகுணா இடையூறு? காஞ்சி சங்கராச்சாரியரையும் குன்றக்குடி அடிகளாரையும் புட்டபர்த்தி சாய்பாவும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியாது. குன்றக்குடி அடிகளார் வந்து சமூக சீர்திருத்தத்துக்காக தொடர்ச்சியாக உழைத்த ஒருவர். மண்டைக்காடு கலவரத்தில் வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய மோதல் நடக்கிறப்ப ஒரு சாமியாராக இருந்தாலும் கூட மீன் கூடை வந்து அனாதையாக கிடக்கிறப்ப அதை தூக்கி வந்து தெருவாக விற்றவர். அவர் வந்து பட்டிமன்றங்களில் மேடைகளில் காரல் மார்க்ஸ் பற்றியும் பேசியவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளார் வேற. இப்போ புட்டபர்த்தி சாய்பாபா அதாவது ஒரு பக்தி என்பது வேற. காஞ்சி சங்கராச்சாரியர் ஜாதியும் வர்ணாசிரமத்தையும் வந்து முழுக்க வந்து ஆதரித்தவர். காந்தி வந்து வர்ணாசிரமம் அதாவது தீண்டாமையை எதிர்த்து பேசிய பொழுது காந்தியை வந்து வர்ண சம்காரம் செய்ய வேண்டும் சொல்லி ஆரிய தர்மம் ஒரு பத்திரிகை வருகிறது. அதற்கு நிதியுதவி செய்தவர் காஞ்சி சங்கராச்சாரியார். தீண்டாமை என்பது சேமகரமானது தெய்வத்தின் குரலை எழுதியவர் சங்கராச்சாரியார். காந்தியை வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக மாட்டுக்கொட்டையில் வைத்து சந்தித்தவர் சங்கராச்சாரியார். நீங்கள் வந்து ஒரு பக்தி ஒருத்தங்க கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க என்பதையும் ஜாதியையும் வர்ணாசிரமத்தையும் ஆதரிக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியும் ஒரே தராசு தட்டில் வைக்க முடியாது. அதுலயும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை சொல்லி முடிச்சிடறேன். ஒழிக்கணும்னு சொன்னது குன்றக்குடி அடிகளார். அவருடைய இருப்பை பற்றி, அவருடைய உயரம், அவருடைய சிறப்புகள் சொல்லி மாளாது, எல்லாம் ஓகே. ஆனால் முழு பகுத்தறிவு பேசக்கூடிய அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்து கொண்டு தேவைப்படுகிற பொழுது எல்லா சாமியார்களையும் எந்த நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்ல சாமியார்னா என்ன அர்த்தம்? காஞ்சி சங்கராச்சாரியர் எந்த அடிப்படையில் நல்ல சாமியார் சொல்லுங்க. இவங்க மீட் பண்ணல. காஞ்சி சங்கராச்சாரியர் எந்த அடிப்படையில் நல்ல சாமியார் சொல்லுங்க. அதுல எனக்கு அம்பேத்கருடைய மேடைகளே காந்தி சங்கராச்சாரியர் புகழ்கிறீர்கள் என்று சொன்னால் காஞ்சி சங்கராச்சாரியர் நல்ல போலி சாமியார், மத்த சாமியார். காஞ்சி சங்கராச்சாரியர் நல்ல சாமியார்னா எந்த அடிப்படையில் காஞ்சி சங்கராச்சாரியர் நல்ல சாமியார்? அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இல்ல சொல்லுங்க, நீங்க மாற்று கருத்து இருக்குன்னா எப்படி அதை நீங்க எப்படி என்டால்ஸ் பண்ணீங்க? காந்தியை மாட்டுக்கொட்டையில் சந்தித்த ஒரு விதவை பெண்ணாக இந்திரா காந்தியை வந்து திரைச்சீலை கட்டி சந்தித்த காந்தியை வந்து வர்ண சம்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர் நல்ல சாமியார்னு அம்பேத்கர் விழா சொன்னீங்கன்னா அது என்னங்க அம்பேத்கர் விழா? இல்லைங்க, அம்பேத்கர் தான் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நீங்க ரெண்டு விஷயத்தை ரொம்ப சாமர்த்தியமா செய்றீங்க. இல்ல நான் கேட்ட கேள்விக்கான பதில் நல்ல சாமியார்னா என்ன அர்த்தம்? அதுல எப்படி காஞ்சி சங்கராச்சாரியர் பொருந்துகிறார்? எனக்கு சாமியார்கள் மீது உடன்பாடோ ஈடுபாடோ கிடையாது. அது என்னுடைய உங்க கருத்தை கேட்கலாம். ஆதவர்ஜுனா சொன்னதை நீங்க அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய கட்சி தலைவர் நீங்க அதை என்டாஸ் பண்ணி பேசுறப்ப நீங்க தான் அதை பொறுப்பெடுக்கணும். நான் என்டாஸ் பண்ணும்போது ஆதவர்ஜுனா அந்த விவாதத்துல இல்ல. ஆதவர்ஜுனா சொன்னதை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுறீங்களா? அதுக்கு நீங்க தான் சந்தித்தது இல்லையான்ற கேள்விக்கு இப்போது வரை ஆம் நாங்கள் சந்திக்கவே இல்லைன்னு ஒரு பதில் நீங்கள் சொல்லவில்லை. சொல்ல முடியாது. நான் எங்க போய் புட்டபர்த்தி சாய்பாபா நான் கேட்ட கேள்வி என்னன்னா, காஞ்சி சங்கராச்சாரியார் அம்பேத்கர் மேடைகளை காஞ்சி சங்கராச்சாரியை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? காஞ்சி சங்கராச்சாரியார் நல்ல சாமியார் சர்டிபிகேட் கொடுப்பது அம்பேத்கர் விழாவா? அம்பேத்கர் விழாவில் அம்பேத்கர் அதை தான் சொன்னார். அம்பேத்கர் விழாவில் அம்பேத்கர் பத்தியே பேசல. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க வீசா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்ல சாமியார் காஞ்சி சங்கராச்சாரியர் என்ன அர்த்தம்? ஆதவர்ஜுனா எனக்கு அந்த உடன்பாடு இல்லைங்க. ஆனா நான் சொல்றேன், அம்பேத்கர் மேடையில் பேசியதற்காக இவ்வளவு கோபப்படுகிற நீங்கள், கேள்வி கேட்கிற நீங்கள், ஆட்சியில் அதிகாரத்தில் 3.5 ஆண்டுகளாக இருக்கிற பொழுது சாமியார்களை அவங்க சந்திக்கலையா? சரி, நான் கேட்கிறேன், இப்ப ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து திமுக வந்து மன்னர் ஆட்சி அப்படின்னு ஆதவர்ஜுனா வந்து விமர்சிக்கிறார் இல்லையா? இதே திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தவர் தான் ஆதவர்ஜுனா.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேர்தல் வேலை பார்த்துவிட்டு அந்த கட்சிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். இவர் தேர்தல் வேலை பார்த்தப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அங்கே வந்து மன்னராட்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியலையா, ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு. இதே ஆதவர்ஜனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய நினைவு தினத்துக்காக அவரை வந்து புகழ்ந்து ஒரு பதிவை போடுகிறார். தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்குக்காக ஊழல் வழக்குக்காக உள்ள போன ஜெயலலிதாவை வந்து நினைவு கூர்ந்து பாராட்டி ஆதவர்ஜனாவுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதியும் அருகதையும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான கருத்துகளோ எதுவும் அவர் சொல்லுகிறாரு குடும்ப பின்னணி வந்து ஆரம்பிச்சு ஜாதி அடிப்படையில் ஒரு விளையாட்டு வீரர். நேற்றைய பேச்சில் அவர் பேசிய 4 வார்த்தைகளை தாண்டி இவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய தாயை தற்கொலை செய்து கொண்டு இறந்ததற்கு காரணம் ஊழல் அதிகமான ஒரு அரசாங்கம் என்று சொன்னார். அதை டச் பண்ண மாட்டாங்க. நான் வேலை அவரே அவர் எப்ப ஊழல் எதிர்ப்பு போராளி ஆனாரு சொல்லி நீங்க சொன்னீங்களே, அவங்க அம்மா வேலை பார்த்தாரு, எப்ப ஊழல் எதிர்ப்பு போராளி திமுக வேலை பார்த்தாரு, விடுதலை சிறுத்தைக்காக வேலை பார்த்தாரு, அதெல்லாம் அவரே ஏவி போட்டே சொல்லிட்டாரு. திமுகவோடு வேலை பார்த்து அவர்தான் அந்த ஏவில என்ன இருந்ததுன்னா பதில நான் முடிச்சிடுறேன். இல்லைங்க அந்த பதில மட்டும் நிறைவேற்ற அப்புறம் உங்க பாயிண்ட் சொல்லுங்க. திமுக வேலை பார்த்த அவரு அப்ப மன்னராட்சின்னு தெரியலையான்னு அவர் கேட்கிறாரு. வேலை பார்த்த காரணத்தால் தான் நான் சொல்கிறேன், அது முழுக்க முழுக்க மன்னராட்சி என்பதை உணர்ந்துதான் இப்ப இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நீங்க சொல்லுங்க, இது வந்து மன்னராட்சி மக்களாட்சி அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதாவது திமுக ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்தனால திமுக மன்னராட்சி தெரிஞ்சு சொல்லுங்க. வேலை எவ்வளவு பெரிய நகைச்சுவை, வேலை பார்த்த நகைச்சுவையாளர் என்பதை வந்து நிரூபிக்கிறார். நீங்க சொன்ன காமெடி விடவாங்க. இல்ல இல்ல, இது வேலை பார்த்தது சங்கராச்சாரியார் நல்லசாமியார் அம்பேத்கர் சொல்வதை அவர்கள் ஒரு அபத்தமான ஒரு பிளாக் ஹியூமன் தொடர்ந்து பேசலாம். அவர் பர்டிகுலரா அவரை பத்தி ஒரு விவாதமா மாறிட வேண்டாம். போதும் திரு ராம்கி, அவங்களுக்கான போட்டியாளரை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இப்ப திமுக வந்து நேரடியாக அவருடைய பேர் சொல்லல, நேரடியாக அவரை விமர்சிக்கல அப்படின்னாலுமே கூட முன்னாடிலாம் திரு கருணாநிதி அவர்களும் திருமிகு ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள மட்டும்தான் விமர்சிச்சுப்பாங்க. கருணாநிதி வந்து ஜெயலலிதாவையும், ஜெயலலிதா வந்து கருணாநிதியும். இப்போ கூட பாத்தீங்கன்னா சீமான் வந்து விமர்சனம் முன்வைக்கிறாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து சீமான் மேல விமர்சனமா எதுவும் வெளியில வரல. அப்ப அவங்களுக்கான போட்டியாளரை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது விஜயை அவங்க புறக்கணிக்கிறாங்க, இல்ல நேரடியான தாக்குதல்களை தவிர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அது ஒரு அரசியல் கணக்கு தான். அதாவது செகண்டரி ஃபோர்ஸ் சொல்லப்படுகிற நிறைய கட்சிகள் வந்து அவர்களுக்கான ஒரு அரசியல் போட்டியாளர்களை அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு திமுகவை அண்ணா திமுக எதிர்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, நேற்றைய நிகழ்வுங்கிறது ஒரு பெரிய நாடகத்துடைய ஒரு முக்கியமான காட்சி. ஆக்சுவலாக அது நடுநடுவில் பல காட்சிகள் இருந்து நடுவில் நிறைய திரைகள்லாம் போட்டு ஆரம்பித்தாங்க. நேற்றைய காட்சி ஒரு கிளைமாக்ஸ் காட்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். ஒரு 2 மாதங்களாக ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன். அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையான ஒரு மோதலோ இல்லை ஒரு நடுவில் ஒரு விரிசலோ ஏதோ ஒரு இருக்கு. அது இல்லன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பேட்டியிலயும் திருமாவளவன் அதே மாதிரி அது வந்து ரொம்ப வலிந்து அறிக்கை கொடுக்கிறார். இது வரைக்கும் வேற எந்த பிரச்சனைக்கும் ஒரு 8 பக்கம் அறிக்கை கொடுத்தது கிடையாது. நள்ளிரவுல வந்து அறிக்கை கொடுத்திருக்கார். நேற்று முந்தானத்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அப்புறம் ஏர்போர்ட்ல பேசியிருக்காரு. அதாவது தொடர்ந்து அவர் வந்து வலிந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அதை வந்து மறைக்க பார்க்கிறார் திரைமூலம் தான் இப்போ பார்க்க நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு இடையான ஒரு பிரச்சனை. இதில் வந்து எய்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க. இருந்தாலும் சரி, ஆதவா அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு அம்பு தான். இவர்களுக்கு பின்னாடி ஒரு இதை வைத்து ஒரு அரசியல் இருக்கிறது. விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. நேற்று ஆதவ அர்ஜுனா பேசின அத்தனை விஷயங்களையுமே விஜய் அவர்கள் பேசுகிறார். வேறு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் பேசின வாரிசு அரசியல், ஆதவ அர்ஜுனா பேசினார், ஊழல் அரசியல் பற்றி இதே தான் வந்து விஜய் ரிப்பீட் பண்ணுறார். இன்ஃபேக்ட் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இல்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி மனரீதியாக அவர் இங்கே இருப்பாருங்கிறத ஆதவ அர்ஜுனாவும் சொல்கிறார், விஜயும் சொல்கிறார். ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுதான் வந்து பல கேள்விகளை எழுப்புகிறது. ரெண்டாவது, நீங்கள் 2 பேருடைய நோக்கம் ஒன்று தெளிவாக இருக்குது. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுவது, வெளியே கொண்டு வர்றது, இல்லைன்னா அவங்க ஒரு கூட்டணி அமைப்பது, இதுதான் நோக்கம், அவருடைய நோக்கம். ஆனால் பிரதான பவர் அப்படின்றது தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் தலைவர் நாங்கள் கூட்டணியில தான் தொடர்றோம், 2026ஆம் ஆண்டும் கூட்டணி தொடரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே விட்டுட்டார். அவர் பல முறை சொல்றார். ஆனால் இந்த தொடர்ந்து அந்த கேள்வி ஒரு கமா மாதிரி தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் தலைப்பை ஒட்டே நான் வந்துடுறேன். இது வந்து திமுக என்ன செய்ய போகிறது, திமுக நெருக்கடி, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று விஷயங்கள் அதுலேருந்து ஒரு அரசியல் சூழல் பல்வேறு விதங்கள் நம்ம பேசலாம். ஆனால் திமுக என்ன செய்த தவறு என்னன்னா, திமுக வந்து அவங்க வந்து ஒரு எப்படி என்ன சொல்றது, ஒரு தலித் மக்களுக்கான நண்பர் கூட பட்டியலிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் நடந்தது. வேங்கவையிலேருந்து ஆரம்பிச்சு நாங்குநேரி பல விஷயங்கள் கட்டணும். இதற்கு வந்து தெளிவான ஒரு நிலைப்பாடு திமுக தரப்புலேருந்து ஒன்றும் இல்லை. ஒரு தெளிவான அறிக்கையோ எதுவும் வந்தது கிடையாது. இதை வந்து சுட்டிக்காட்டுற இடத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகளும் அதை செய்யவில்லை. ஏன்னா அவர் இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போது தோழமை சுட்டலுங்கிற வார்த்தையை காயின் பண்ணார், திருமாவளவன் தான் பண்ணார். ஆனால் அதை தொடர்ந்து நீடிக்க விடாமல் செய்தது திமுகவிலிருந்து அழுத்தமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த விமர்சனத்தை இதை திமுக தலைமை அனுபவித்திருக்கணும். நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில்
ஒரு அன்றாட அரசியலில் நடக்கிற தவறுகள் விமர்சனங்களை வந்து தோழமை சுட்டலாக திருமாவளவன் முன்வைக்கும் போது அதை வந்து ஆதரித்து அதை ஊக்கப்படுத்தியிருக்க வேண்டும் திமுக. அது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணாமல் விட்டனால ஒரு காலப்போக்கில் சடனாக நின்றுடுச்சு. இரண்டாவது, நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு கட்டுப்பாடுகள் பாருங்க. நீங்கள் அது தரப்பில் பாமக வந்து அவர்களால் திமுகவையும் விமர்சிக்க முடியுது, பாஜகவும் விமர்சிக்க முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து திருமாவளவனுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு கேரக்டர் ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒருத்தர் வரார். அவர் பல பேச முடியாத விஷயங்களை வெளிப்படையாக பேசி போட்டு உடைக்கிறார். ஸோ அதுதான் இவ்வளவு பெரிய சிக்கல். இதை வந்து ஆரம்பத்திலேயே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும் போது கவர்மெண்ட் ஏதாவது ஆர்டர் கொடுக்குறாங்க இல்ல மக்கள் விரோத போக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னும் போது அவங்களும் போராட தானே செய்யறாங்க. அதற்கான சுதந்திரமும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய சுதந்திரமும் அவங்களுக்கு கொடுக்க தானே செய்யறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் இது மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய ஒத்த கூட்டணி உங்களுக்கு கூட்டணி வந்து ஆட்சியில் இருக்கும்போது இதுவரைக்கும் சமீப காலங்களில் இந்த மாதிரி தலித் மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்தது கிடையாது. இவ்வளவு தொடர்ந்து நிறைய விஷயங்களை லிஸ்ட் போட முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை சுட்டிக்காட்டுற இடத்துல கூட விடுதலை சிறுத்தை இல்லை அப்படிங்கிறது தானே ஒட்டுமொத்த தலித் அமைப்புகள் மத்தியில் ஒரு கேள்வி ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பையே திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் இழக்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பரவலாக பேசப்படுது. நீங்கள் விஜய் பேசுகிறாருன்னா விஜய் வந்து ஒரு மொபைலில் வந்து வர்ற சவுண்ட் சரியில்லைன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி விஜய் பேசுனது வந்து பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது. அது வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய விமர்சனங்களை விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறார். நிறைய பேருக்கு கொண்டு போய் சென்றடைகிற மாதிரியான முயற்சிகளும் செய்திருக்காரு. மற்றபடி விஜய்க்கு ஒரு பெரிய டேக்கே இல்லை. இது வந்து ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், திமுக தலைவர் இந்த 3 பேருக்கு உடையான ஒரு முரண்பாடுகள் இதுதான். இதை சார்ட் அவுட் பண்ணியிருக்க வேண்டிய பொறுப்பு முதலில் திருமாவளவனுக்கு. இன்றைக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன், திருமாவளவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு வெளியேற்றுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அது நடக்கவில்லை. அப்படிங்கும் போதே இன்னும் அந்த டெட்லாக் சிச்சுவேஷன் தொடருங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. திமுக தரப்பிலிருந்து இன்னும் நேரடியான கருத்துக்கள் எதுவும் சொல்ல, அவங்களும் திருமாவளவன் எடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த சிச்சுவேஷன் இல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை வரும்போதும் திரு ஆராசாவால் சொல்லப்பட்டது தானே, துணை முதலமைச்சர் பொறுப்பு குறித்த ஒரு விமர்சனம் வரும்போது ஆராசா வந்து நிச்சயமாக திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம் என்று சொன்னார். இதே கேள்வியை நேற்று நிருபல் செய்யும் போது கூட நாங்க வந்து எங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசணும், ஆனா முடிவு எடுக்கலன்னு தான் சொல்றாரு. இந்த முடிவை எப்போதே எடுத்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இதை திமுக எப்படி பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதை திமுக வந்து ஒரு சரியாகத்தான் அணுகிறது, அது ஒரு எச்சரிக்கையானவரோட தான் அணுகிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இது பல சந்தேகங்கள் யூகங்களை கிளப்புகிறது. ஏன்னா நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அவருடைய பேசுகிற பேஜ்லேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பல மாதங்களாக இருந்திருக்காதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2 பேரும் முரண்பாடுகளே இல்லை. அவர் சொன்னது தான் இவர் சொல்றாரு, இவர் சொல்றது தான் அவர் சொல்றாரு. ஸோ முதலாக விஜய் அவர்கள் முரண்பாடு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் அவர்களுக்கும். ஸோ முதலாக விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து விட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ முதலாக திருமாவளவன் தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. சோ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 3 பேருக்குள்ள இருக்கு. நிச்சயமாக விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பெரிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு நிகழ்வு, இதை தொடர்ந்து இப்படி இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் எங்க போய் முடியும் சொன்னா அடுத்து ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு யூகத்தில் போய் முடியும். அதுதான் ஒரே லைன். சாரி சார், மக்கள் நல கூட்டணி உருவான போது ஒரு தேவை இருந்ததுல, அந்த தேவை சற்றும் குறையவில்லை. காலம் மாறி இருக்கிறது, ஆனால் அந்த தேவை இப்போதும் அப்படியே இருக்கிறது. ப்ளீஸ் கண்டிப்பா. அது தேவை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த யூகங்கள் வந்து யாரை பாதிக்கும்னா ஒரு திமுக தலைமை வந்து சரி, மற்ற அன்றாட வாக்காளர்கள் பார்க்கிறவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். 2016 மக்கள் நல கூட்டணி கொடுத்த முக்கியமான விஷயம் அது குழப்பத்தை தான் தந்தது. தேர்தல் ரிசல்ட்ல மிகப்பெரிய குழப்பத்தை தந்தது. வெற்றி அப்படின்ற இடத்தை நோக்கி நகரலையே, வெற்றி நகர முடியும். இன்றைக்கு அந்த முயற்சிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்க அந்த முயற்சி, நான் மக்களை குறை கூறுபவர் முட்டாள் மரலனின், அது திட்டமிட்டு விஜயகாந்தை ஒரு கட்சி, வைகோ அவர்களை ஒரு கட்சி திட்டமிட்டு ஏவப்பட்டு அவர்கள் பிம்பத்தை குலைத்து மிகவும் திட்டமிட்டு அன்னைக்கு எதிராக களமாடி அவர்களை வீழ்த்தினார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலம் மாறி இருக்கிறது. இப்ப இருக்கிற அளவுக்கு துணிச்சலா யாரும் பேசல. இப்ப கேட்ட கேள்வியை யாரும் அன்று ஆணித்தரமாக கேட்கல. ஆனால் எல்லா தேவையுமே அப்படியே இருக்கிறது. அதுல எந்த மாற்றங்கிறதே மக்களும் இதை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹை டைம்ங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசுறேன். இது வந்து திமுக என்ற ஒரு கட்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை மட்டுமல்ல. எல்லா கட்சியிலுமே மாவட்டந்தோறும் எல்லா மட்டத்திலையும் மதவாதம், சாதியவாதம், ஊழல் ரொம்ப ஓபனா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாளா இந்த சிஸ்டம் உள்ள ஒரு மாற்றம் வரல. மாற்றத்திற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களும் புதிய வாக்காளர்களும் தயாராக. உங்களுடைய இருவருடைய கூற்றுப்படி கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வையை முன்வைச்சிருக்கீங்க. திரு அந்தரிதாஸ், திமுக அழுத்தம் கொடுக்கல அப்படின்றதையே பல தடவை அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் பத்தி பேசினதாகட்டும்,
இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் குறித்து பேசினதாகட்டும், எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கோம், இனிமே நான் இதை பத்தி எதுவும் விளக்கம் தரப்போறதில்லை அப்படின்னு முதல்ல சொல்றாரு. மறுபடியும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு, நேற்று இரவும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு, இன்றும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த அழுத்தம் உள்ளிருந்து ஏதாவது தரப்படுகிறதா விசிகாவிற்கு? அதாவது நீங்கள் சொல்வதை போல அதை மாச்சரியங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே எந்த வகையிலும் இந்துத்துவ வேர்பிடிக்க செய்யக்கூடாது என்பதிலே ஒத்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தால் அந்த மாச்சரியங்கள் எல்லாம் கடந்து இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்காக இலவு காத்த கிளி என்கின்ற அந்த கதையிலே தான் போய் முடிய போகிறது. அவர் ஒன்றை சொல்கிறார், அடிக்கடி சொல்கிறார், ஏதோ அதாவது சம்பிரதாய ரீதியிலே அறிக்கைகளை கொடுக்கிறார்கள், ட்வீட் கூட. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா சென்ற வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து சட்டசபையிலே ஃபேக்டரிஸ் ஆக்ட் 65A திருத்தம் கொண்டு வந்து 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிய பொழுது கூட்டணி கட்சிகள் ஆட்சேபித்து வெளிநடப்பு செய்ததோடு தொடர்ந்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டங்களை தர்ணாக்களை நடத்தியதால் 48 மணி நேரத்திலே அரசு அந்த ஜிஓவை அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டது. நாங்கள் சொல்கின்ற கோரிக்கைகள் கேட்கத்தான் செய்கிறார்கள், எல்லாவற்றிலுமே கேட்கிறார்கள். இப்போ கேட்க வேண்டியவற்றை கேட்கத்தான் செய்கிறார்கள். வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி கூட போக்குவரத்து துறையிலே அந்த நிரந்தர தொழிலாளர்களை கொண்டுதான் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதிலேயும் டிஏ அரியர்ஸை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்பதையும் ஒரு தர்ணா வைத்து இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த தொழிற்சங்கங்கள். அவற்றிலெல்லாம் நாங்கள் பங்கு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்கின்ற வகையிலே கேட்டு செய்கின்ற அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். அதனால சும்மா ஏதோ சம்பிரதாய அறிக்கை கொடுத்துட்டோம் இவங்க சொல்லக்கூடாது. இவங்க என்ன 20 வருஷம் ஆட்சி அரசியல் நடத்தின மாதிரி ஸ்டெர்லைட்ல 25 வருஷ காலம் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், நீதிமன்ற போராட்டத்தையும் நடத்தியதால் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அது அந்த நச்சு ஆலை மூடப்பட்டு இருக்கிறது என்பதை அவருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தோழமை சுட்டல அவங்க ஏத்துக்கிறாங்க. கடந்த சுற்றுல நீங்க பேசும்போது தோழமை சுட்டலுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க திமுக பத்தி. தோழமை சுட்டலுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல, தோழமை சுட்டலுக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் பல காலங்கள்ல வெங்கவேலில் கூட திருமாவளவன் நேரடி சந்தித்து அதை நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை திமுக பேசியிருக்காதுன்னா இல்ல. திமுக கூட்டணி கட்சியிலே சொல்றேன், திமுக கூட்டணி கட்சிகளே வெளிப்படையாக பகிரங்கம் ஆமா தலித் கொடுமையில் இருக்கு, அதுக்கு எங்கள் ஆட்சியால் முடிந்த அளவு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு தெளிவான அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. முடிந்த அளவுக்கு அதை மூடி மறைக்கத்தான் பார்த்தாரு. நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அவர் ஒரு தோழமை சுட்டலுங்கிற ஒரு சாஃப்டா அவர் சொன்னதை கூட பொறுக்க முடியாத அளவு தான் அவங்க அந்த அளவுக்கு கூட ஒரு இது இல்லாமல் தான் இருந்துச்சு. ரெண்டாவது இப்போ நம்ம திரும்ப சொல்லும்போது பல விஷயங்களை நான் இதனால திமுகவுடைய காலம் இன்றைக்கு மாறிக்கணும். கலைஞர் காலம் நீங்கள் ஸ்டாலின் காலத்தையும் ஒப்பிடும்போது தலித் அல்லாத விஜயை வைத்து விடுறாங்கன்னு அது ஒரிஜினாவும் பெருமிதமாக சொல்கிறாருல, அதெல்லாம் ஒரு எத்தனையோ கடந்த காலங்களில் எவ்வளோ நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது அந்த கடந்த கால விஷயங்கள்லாம் மறைத்து விட்டு இவங்க ஒரு புதிதாக என்னமோ ஒரு தலித் அல்லாதவர்களையும் அம்பேத்கர் பக்கம் திருப்பதற்கான முயற்சி நடக்குதுலாம் சொல்லும்போது திமுக பேசாமல் இருப்பதே ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. திமுக பேச வேண்டும். திமுக கலைஞர் காலத்தில் எவ்வளவோ செய்திருக்காங்க. ரெண்டாவது இப்போ விஜய்க்கு பயந்துகிட்டு அமைச்சர்கள் எல்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவாங்க அப்படி சொல்றது திமுக தலைமையை திமுக அமைச்சர்களை இழிவுபடுத்ததான் நான் பார்க்குறேன். அப்படிலாம் ஒரு நெருக்கடியில் யாரும் பண்ண மாதிரி தெரியல. அதை ஆதவர்ஜி நான் சொல்லும்போது இதை கண்டித்திருக்கணும், இதை திருமாவளவன் கண்டித்திருக்கணும். திமுகவும் அதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. தொடர்ந்து இதை அவங்க பேச்சு அளவு பண்றது அப்படிங்கிறதே பொருத்தம் இல்லாததா இருக்கு. சமூக நீதி பத்தியும் அமைச்சர்கள் பத்தியும் நேரடியான ஒரு தாக்குதல் வரும்போது அதுக்காவது ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா திமுக தரப்புல இருந்து? இல்லை, கண்டிப்பா. இப்போ ரஜினி ராம்க்கு சொன்ன விஷயங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மேடையிலேயே ஆதவர்ஜனா பேசிய பல அபத்தங்களில் ஒன்று என்னன்னா, முதலாக அம்பேத்கரை ஒரு தலித் அல்லாதவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு சொன்னது. அம்பேத்கருடைய முதல் நூலை வெளியிட்டது தந்தை பெரியார். தொடர்ச்சியாக அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், உங்கள் எல்லோருக்கும் தலைவர்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசியவர் பெரியாருங்கிறது நமக்கு தெரியும். அண்ணா திமுகவை ஆரம்பித்தப்ப தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் மன்றங்களை அண்ணா தொடங்கினார். 1972 அம்பேத்கர் பேரில் கலைக்கல்லூரியை தொடங்கியவர் கலைஞர். 1989 மரத்துவாடா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் நடந்தப்ப 90 சட்டப்பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை வைத்தவரும் கலைஞர். அது மட்டும் இல்லை, திருப்பி சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை சூட்டினார். அது மட்டும் இல்லாமல் இந்த தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் வேணுங்கிறப்ப திமுகவில் ஒரு கிளை, வார்டு, பேரூராட்சி எல்லாவற்றிலையுமே 3 துணை பொதுச் செயலாளர், ஒருத்தர் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும், ஒருத்தர் பெண்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்சி விதி. மாநில அளவில் கண்டிப்பாக ஒரு துணை பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விதிலையுமே கலைஞர் மாற்றத்தை. அப்ப இவ்வளவு செஞ்சவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக ஒரு வார்த்தை வருகிறது என்னும் போது அதுக்காக ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக திமுக தரப்புல அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா என்னன்னா, தலித் அல்லாதவர் அல்ல முதல்ல அம்பேத்கர் ரெகனைஸ் பண்றதே விஜய்னு சொல்வது ஒரு போலியாக மிகப்படுத்தப்பட்ட பிம்பம். இன்னமும் சொல்ல போனா நீங்க தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ.
சினிமா என்பது ஒரு அரசியல் ஆயுதமாக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு மாநாட்டில் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். என்னை கூத்தாடி இப்போ ஆலோசனவா சொன்னதுக்கு ராஜ்மோகன் வந்து கோவப்பட்டார் இல்லையா? உண்மையிலேயே அந்த கோபம் நியாயமானதான் நினைக்கிறேன். கூத்தாடின்னு சொல்வது நானுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ விஜய் வந்து அந்த மாநாட்டில் சொல்லுகிறப்ப சொல்கிறார் கூத்தாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திராவிட இயக்கமே வந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை சினிமாவில் கொண்டு போச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளவோ பேர் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர் அம்பேத்கரை வந்து தன்னுடைய படங்களின் மூலம் கொண்டு போயிருக்காரு, மாரிசெல்வராஜ் கொண்டு போயிருக்காரு, வெற்றிமாறன் கொண்டு போயிருக்காரு, ஜனநாதன் கொண்டு போயிருக்காரு. விஜயோட எங்கேயாவது ஒரு படத்திலேயாவது வந்து ஒரு திராவிட அரசியல், ஒரு இடதுசாரி அரசியல், ஒரு தலித் அரசியல் எங்காவது இருந்திருக்கிறதா? அவர் படத்தில் இருக்கிற ஒரே ஒரு தலித் திரைப்படங்களையும் நம்ம இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? சினிமா என்பது ஒரு அரசியல் ஆயுதம். விஜய் நினைத்திருந்தாருன்னா தன்னுடைய கருத்து, அதாவது தன்னுடைய செல்வாக்கின் கீழ் இருக்கக்கூடிய சினிமாக்களில் கூட அவர் அம்பேத்கர் பற்றியோ வேற முற்போக்கு கருத்துக்களோ கொண்டு போகாத ஒருத்தர். அரசியலுக்குள்ள வந்துட்டு அவர் அரசியலை பத்தி பேசல அப்படின்னு கேள்வி கேட்டா பரவாயில்ல. அவர் அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க படங்கள்ல இந்த மாதிரி நடிக்கல அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். 60 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்ப இருப்பது வந்து பொலிட்டிக்கல் சினிமா, இது வந்து அரசியல் சினிமாக்குடைய காலகட்டம். ரஜினிகாந்த் கூட காலா கபாலின்னு சொல்லிட்டு 2 அம்பேத்கரை வந்து ஒரு அம்பேத்கரை காட்டக்கூடிய படங்கள் நடிச்சிட்டார். விஜய் எங்கேயுமே காட்டல. விஜயோட படத்தில் வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அதுதான் என் கருத்து, இதுதான் விஜய் படத்திற்கு ஒரே கருத்து. அது கூட கவிஞர் பாடலாசிரியர் கபிலனுடைய கருத்து. அதை தாண்டி விஜயனுடைய சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக இருக்கக்கூடியதில் எதுவுமே பண்ணாத விஜய் அப்பப்போ ஏதாவது மேடைகளை தோன்றி கருத்துக்களை சொல்வதனால் மட்டுமே வந்து அது வந்து ஒரு தலித் ரெகக்னிஷனாக ஆகிவிட முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து அதை வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் விஜய்க்கு கொண்டு போய் கொடுப்பது. அதனால தான் திருமாவளவன் வந்து ஒரு எச்சரிக்கையோட விளையாடுற இந்த மேடை என்பது விஜயை ப்ரொமோட் பண்ணுவதற்கான மேடையை தவிர அம்பேத்கருக்கான மேடை அல்லங்கிற அடிப்படையில் தான் அவர் விலகி இருக்கார். ஆனால் அவர் இன்னுமே வந்து அதை சரியாக கையாண்டு இருக்க வேண்டும். வரைக்கும் திமுக டைரக்டா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத உங்களுடைய கருத்து அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு திமுக வந்து பதில் சொல்லணும். ஆனால் இங்க ஆதவர்ஜுனாவோ அல்லது விஜயோ வந்து அம்பேத்கரை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு அப்படி ஒன்றும் அவர்கள் வந்து அம்பேத்கரிய தலங்களில் மிகப்பெரிய எந்த பணிகளையுமே அவர் செய்யவில்லை அப்படிங்கிறத உண்மை. சரி, திரு ராஜ்மோகன் சுருக்கமா உங்களுடைய பதில். வேகமா சொல்லிடுறேங்க. முதல்ல இது விசிகாவினுடைய டெமோக்ரஸியா பார்க்குறேன். ராம்கி சார் சொன்னதுக்கான பதில், ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் போறாரு, ஒரு வருஷம் எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து நீங்களுடைய ஒரு கெப்பாசிட்டியில் நீங்க போறீங்கன்னு அண்ணன் திரும்ப அனுமதித்தது அவருடைய பெருந்தன்மை. இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, இது வந்து நான் வரவேற்கிறேன். ரெண்டாவது, இந்த பக்கம் நாங்க யாரையுமே சிறுமைப்படுத்தி தாவைக்க பேசினதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார்கள். கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது வேற மாதிரி பண்ணணும், எதிர்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டம், ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது உங்களிடம் ஆளும் கட்சி ஆலோசனை. அது இது வரைக்கும் வரல, அது இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா வரல. தோழமை சுட்டல் பண்ணிருக்கேன் இல்ல, அது தோழமை சுட்டலே வேணும். எதுக்குங்க தோழமை? நல்லா சுட்டட்டுங்க. அவங்களுடைய பவரே அதுதாங்க. அவங்க தாங்க பகுஜன் பாலிடிக்ஸ் பேசுறாங்க இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல. அவங்க ஏங்க தோழமையா சுட்டணும்? அந்த தோழமைன்ற வார்த்தையே வேண்டாம், சுகர் கொட்டே வேண்டாம், வெளிப்படையே பேசும். இன்னும் எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு பவர் ஷேரிங் எல்லாம் அப்படி தயங்கி கேட்கணுங்கிறதா ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இதை வைத்து அவர் வந்து இப்படி ஒரு டிபேட்டை கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கல. அந்த அந்த சினிமா பாட்டெல்லாம் கூட சொன்னார், அது கூட வேண்டாம். அவர் ஒரு என்டர்டெய்னரா தான் இருந்தாரு. ஆனா அவர் சினிமா விட்டாரு, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் சினிமா விட்டாலும் இவங்க சினிமா விட மாட்டேன்றாங்க. அவரை மீது தாக்குதல் வைப்பதற்கு வேற வழியில தான் சொல்றாரு. இனி அவர் அரசியல், அவர் சினிமா பண்ணாம இருப்பாரு. நடிக்கும் போது அவர் அரசியல் பண்ணலாம், ஆனா சினிமாக்கு விட்டுட்டு அரசியல் வந்த பிறகு அவர் நடிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓவராலா நேற்றைய நிகழ்ச்சியில பல்வேறு நல்ல விஷயங்கள் இருந்தது. அவர் ஆனந்த்ஜி அவர் அம்பேத்கரினுடைய பேரணை வைத்தாங்க. நீதி நாயகம் சந்துரு அவர்கள், என் நினைவு சரியா இருக்கணும்னா அவர் வார்த்தைகளை சொல்லணும்னா 2 வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு குற்றவாளியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேங்க வயல குற்றவாளியை கைது பண்ண முடியாத ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சா கைது பண்ணலாமேன்னு ஆதங்கத்தை பதிவு பண்ண அந்த மேடை அம்பேத்கரிய மேடை. சரி, திரு ராம்கி, நேரடியான கேள்வி, விசிகாவுக்கு அழுத்தம் கொடுக்குதா திமுக? நிச்சயமா அழுத்தம் கொடுக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் அவர் பல அறிக்கைகள், பல பக்க அறிக்கைகள், பலவிதமான பேட்டிகள் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து திருமாவளவனுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தான். அந்த அழுத்தம் எங்கேருந்து வருகிறது? திமுக தலைமை மட்டும் குடிக்கின்றனா, இல்லைனா திமுகவோட பல சக கூட்டணி கட்சிகள் குடிக்கிறனா, அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விஜயோடைய அரசியல் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானது, மெச்சூர் அரசியலாக நான் சொல்ல வரல. ஆனால் அதையே வந்து திமுக கூட்டணிகளால் சமாளிக்க முடியல. எம்ஜிஆர், விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தபோது கூட அவங்க திறமையாக கையாண்டார்கள். ஆனால் அவர்களே வந்து விஜயை கையாள முடியாதது ஒரு பெரிய பலவீனத்தினுடைய அடையாளம். நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருமாவளவனே என்ன சொல்கிறார் அவர் அறிக்கையில், விஜயை தவிர்த்திட முயற்சி செய்யலை என்று நான் கூறியிருந்தாலும் அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலுமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை அப்படின்னு திருமாவளவனே அவருடைய அறிக்கையில் சொல்கிறார். ஸோ அப்போ நிலைமை கைமீறி போயுது. அதாவது ஒரு விஜய்ங்கிற புது பிளேயர் வரும்போது இவர்களை வந்து ஒரு என்ன செய்யறதுங்கிற ஒரு ஒரு குழப்ப நிலைமையை வந்து திமுக கட்சிக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய இன்டாக்டான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே அவ்வளோ பெரிய குழப்பம் வரும்போது அதுதான் ஒரு கேள்விக்குறியாகும். அப்போ அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். திரு சுகுணா,
அழுத்தம் கொடுக்கப்படுது அவங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, அதாவது எனக்கு வந்து திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுப்பது ஆதவர்ஜுனா தான் நினைக்கிறேன்னா, திமுக இதுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு அவசியமே இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ இந்த தோழமை சுற்றல் பற்றியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, திருமாவளவன் தோழமை சுற்றல் வேண்டும் அல்லது கூட்டணி கட்சிகள் தோழமை சுற்றல்ங்கிற மாதிரி ஆதவர்ஜுனாவும் அந்த மேடையிலே தோழமை சுற்றலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பு பதிவு போட்டார், வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெள்ள நிவாரணப் பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை, ஒரு நீளமான பதிவு போட்டார். ஆனால் விஜய் வெள்ள நிவாரணத்துக்கே போகாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட வீட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு நிவாரண உதவிகள் கொடுத்தாரு. அந்த மேடையில் அவர் சுட்டி காட்டியிருக்கலாம். அம்பேத்கர் நேரடியாக போராட்டத்தில் மனு தர்மத்தை ஏற்று போராடினார், மகத் போராட்டத்தை நடத்தினார். பெரியார் வந்து சாகிற வரைக்கும் வந்து மூத்திர சட்டியோடு வந்து மக்களோட பேசினார். அவங்களாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு அம்பேத்கரோ பெரியாரோ வந்து எந்த விதமான அரசியலுமே பண்ணல. அதனால் இவர் ஆதவர்ஜுனாவும் தோழமை சுற்றலோட விஜய்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கலாம். வந்து ஏன்னா அவர் அதை வந்து ரொம்ப இழிவாக சொல்கிறார். அது நிவாரணப் பணிகளுக்கு போவதுங்கிறதே முழங்கால் அளவு தலைநிட்டு ஃபோட்டோ ஷூட் இப்படி தான் அவர்களே இவர்களே சொன்னதுக்கும் சொன்னார். வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மரபு இருக்கிறது. அவர்களே இவர்களேங்கிறது எல்லா ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த கட்சியில் இருப்பவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது எந்த அரசியல் மரபுமே தெரியாமல் அவர் சொன்னார். வந்து இந்த மக்கள் நல கூட்டணி பற்றி சொன்னாங்களா, மக்கள் நல கூட்டணிய நம்பகத்தன்மை எங்கே போச்சுன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து நீண்டகால அரசியல் உள்ள மதிமுக இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்தார்கள். எப்போ விஜயகாந்தன் இந்த கருத்தியலுக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு வந்து முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டினாங்களோ அப்போ தான் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய மீதான மரியாதையுமே போச்சு. அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை வந்து விஜய் தலைமையில் அமைச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடைய நம்பகத்தன்மை போகும். அதனால தான் திருமாவளவன் மிகுந்த எச்சரிக்கையோட இப்படிப்பட்ட கூட்டணி கணக்குகளை வந்து அவர் தவிர்க்கிறார். திமுக கூட்டணியிலே இருக்கலாம் அவர் முடிவு செய்யறதுக்கு இதுதான் காரணமா இருக்கக்கூடும்ன்றது உங்களுடைய கருத்து. திரு ராஜ்மோகன், திமுக கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்துகிறதா தாவேகா? அது திமுக கூட்டணிக்குள்ள மட்டும் கிடையாது, ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இடத்துல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இல்ல, அவர் உள்ள வந்ததிலிருந்தே அவருக்கும் திருமாவளவனுக்கும் அப்படின்ற பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. இதுதாங்க சொல்றேன், பேசும்போதுமே கூட அவர் திருமாவளவன் வந்திருப்பாரு, அவரோட மனசாட்சி क्वेश्चनோட கிராவிட்டி எனக்கு புரியுது. என் பதில் என்னன்னா, திருமாவளவன் என்ற ஒற்றை மனிதர் ஒற்றை ஆளுமைக்காக மட்டுமே இந்த குரல் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆகப்பெரிய பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவ்னா திருமா அண்ணன் அவர்கள் மட்டும்தான். சோ இங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதால அவரை சுட்டி காட்டுறாங்க. இங்க அதே மாதிரி கூட்டணியில இருக்காரு இல்லையா? இல்ல, அதாங்க பிரச்சனை. அந்த கூட்டணி பிரச்சனத்தை அவர் சமாளிப்பார். அழுத்தம் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆளுமை அவருக்கு இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் உடைப்பை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் எது அவரை தடுக்குது? ஏன் இந்த ஸ்டேஜ் அவர் ஷேர் பண்ணிடக்கூடாது? மாற்று கருத்துடவே இதே மேடையில் அவர் கருத்தை இன்னும் திட்டி விமர்சனம் பண்ணி கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் ஸ்டேஜ் ஷேர் பண்ணாம விட்டது எதை சொல்லு? இதற்கு முன்னாடி நீண்ட நிறைய விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை தாங்க சொல்றேன். நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், ஆதர்ச தலைவர் அண்ணன் திருமா அவர் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கணும். அவர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையை ஷேர் பண்ணது இல்லையா? என் நண்பர் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் சொன்னது இல்லையா? கலைஞர் அவர்களை பத்தி பேசுறதுக்காக, தப்பா பேசுறதுக்காக ஒரு பேச்சாளர் கட்சியை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாதிலேயே கார்ல இருந்து இறக்குனது இல்லையா? எம்ஜிஆரை பற்றி இழிவு பற்றி பேசுறதற்காக நட்சத்திர பேச்சாளர் தீப்புரி ஆரம்பத்தை சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசம் வீட்டுல கலைஞர் உட்கார வைக்கலையா? சோ அது நடுவுல ஒரு 25 வருஷம் இல்லாம போச்சு. அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கும். ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதை நேற்று விழுந்திருக்கு. நேற்று நடந்ததை போன்ற ஒரு பேசு பொருள்ல ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்தது இல்லை. இனி நேற்றைய அந்த பவர் ஷேரிங் பாலிடிக்ஸ் பற்றி பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றி இனி எந்த அரசியல் நிகழ்ச்சியும் நடக்க போவதும் இல்லை. தாவேகா வெர்சஸ் டிஎம்கே மட்டும் கிடையாது, தாவேகா வெர்சஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று நிலைமை மாறி இருப்பதாக. சினிமா செல்வாக்கை அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அண்ணாவே சொன்னார், விஞ்ஞான தேவதையின் கையிலே கிடைத்திருக்கின்ற அற்புதமான தீப்பந்தம், அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்கிரிப்டடா வந்து அவர் எதை வேணா பேசியிருக்கலாம். அது நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து தாமிரபரண ஆற்றிலிருந்து ஒரு குளிர்பான நிறுவனம் உறிஞ்சிருக்குது என்று சொல்லி புள்ளியோரம் பேசலாம். ஆனா அதே குளிர்பான நிறுவனத்துக்காக குடி ஷோக்கு தான், குழு ஷோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்துக்கு அம்பாசிடராகவும் இருக்கலாம். அது ஸ்கிரிப்டட். ஆனா அரசியல் என்பது வித்தியாசம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே வந்து இது மாதிரி வந்து சிதறி ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாஜிக்கினுடைய படை லண்டனை தாக்கிய பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொன்னார், லண்டன் வில் டேக் இட் என்று சொன்னார்கள். 75 ஆண்டுகால அனுபவம் பெற்ற திமுக எல்லா சங்கடங்களையும் சவால்களையும் சமாளிக்கும். கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக இன்டாக்டாக இருக்கும். கூட்டணி உறவு என்பது நிற்கும், நிலைக்கும், வாழும், வளரும். இன்னும் மேடையில் இருக்கு.
கூட்டணி கட்சியில நின்னு அது வேற அது வேற அது எங்களுடைய சின்னத்திற்காக நாங்க கண்ணீர் சிந்தோம். அதை நாங்க அடைஞ்சோம். அதை நீங்க பெருமைப்படுங்க. ஃபைட்டிங் மென்டாலிட்டி இருக்குல்ல எங்களுக்கு கூட்டணிக்குள்ள அதுக்காக நாங்க விட்டு கொடுக்கல சார். ஃபைட்டிங் மென்டாலிட்டியோட அது நாங்க எங்க சிரத்தை பெற்றோம். அதை கொண்டு நாங்க பெருமைப்படுறோம். அவர் கண்ணீர் சிந்தியது நாங்க பெருமைப்படுறோம். அங்கதான் நாங்க தலை நிமிர்ந்தோம். சரி, நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இதையே நான் உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டப்பட்டு